Hey guys, welcome back to our YouTube channel. Twinning Tales இல்ல இப்போ வந்து நாங்கள் குட்டு கப்பல் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வெளியே போனால் வந்து குட்டு கப்பல் தான் ரிமெம்பர் பண்ணுறாங்க. ஸோ ட்வினிங் டேல்ஸ்க்கு பதிலாக குட்டு கப்பலாகவே சேஞ்ச் பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் YouTube channel also is we have changed to குட்டு கப்பல். ஸோ உங்களுக்கு இந்த நேம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் வந்து நாங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம். இவ்வளோ நாள் நாங்கள் வீடியோஸ் போடாமலே வச்சுருந்தோம். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். ஆமாம், ஷார்ட்ஸ் போட்டு தான் இருக்கோம். பட் லாங் வீடியோஸ் இது வரைக்கும் நாங்கள் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக ஒகேனக்கல் போனதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விட்டு விட்டு தான் போட்டுட்டு இருந்தோம். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினட்டாக அதை கண்டினியூ பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அண்ட் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோ இல்லைன்னா 2 வீடியோ எப்படி அது இன்னும் டிசைட் பண்ணல. பட் ஆனால் வி ஹவ் பிளான் டு டூ கண்டினியூஸ்லி கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் கோனா பி அ டெய்லி பிளாக், டே இன் அ லைஃப். இப்போ வந்து ஆஃபீஸ் போகல, ஸோ எப்படி போகுது எங்கள் டேன்றது தான் டே இன் அ பிளாக் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் இன்னும் எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ்லாம் டெஃபினட்டாக கொண்டு வரோம். கீப் வாட்சிங். we are starting our day with tasty breakfast. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குக்காண்டி தான் வந்து பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி, டின்னர் நாங்கள் பிளான் பண்ணிப்போம். பட் இன்னைக்கு வந்து அவள் ஆஃபீஸ் போல் புது ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறான் இன்னும் 2 days. ஸோ அந்த விளாகும் டெஃபினட்டாக வரும். புது ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறனால அவங்களுக்கு இன்னைக்கு லீவ் கொடுத்துரும். சரி அவளே குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது குக் பண்ணுறேன்ட்டு லீவ் எடுத்துட்டா. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரி நாங்கள் ஏந்திரிக்க லேட் ஆச்சு. இது மூவிலாம் போயிட்டு படுக்க தூங்க லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வெளியே ஆர்டர் பண்ணலாம். வெளியே ஆர்டர் பண்ணுறத விட ஹோம் ஃபுட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் ஃப்ளாட்ஸ்லேயே வந்து ஒரு ஆன்ட்டி தோசை இட்லி எல்லாமே பண்ணுறாங்க, லட்டு கூட பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் தோசை அப்புறமா கிரவுண்ட்நட் சட்னி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொசைட்டிலலாம் ஸ்டே பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. அவங்க சொசைட்டிக்குள்ளேயே சேல் பண்ணுவாங்க, குரூப்பில் மெசேஜ் போட்டுப்பாங்க. வெளியில் இருக்கிற ஃபுட்டை விட யூ வில் கெட் ஹோம்மேட் ஃபுட். தட் இஸ் லைக் ஒன் வெரி குட் அட்வான்டேஜ். என்னடா வெளியில் போய் சாப்பிட்றது ஹோம் ஃபுட் சாப்பிடாம இருக்குதான்னு சொல்லுவீங்களா? கரெக்டு தான். ஆனால் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் என்னோட தான் இன்னைக்கு. ஆமாம், லஞ்ச் இன்னைக்கு இவ தான் பண்ணியிருக்கா, பண்ண போகிறா. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. எப்படி வச்சுன்னு பார்க்கலாம். என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னென்ன வாங்கி வச்சிருக்க? பாவி, என்னது இது? 2 பேண்ட் வாங்கி வச்சே, ரெண்டுமே சைஸ் செட் ஆகாது. ரிட்டனா? நெக்ஸ்ட் ஐட்டம் வாங்கணும். இந்த மிந்த்ரால ஆர்டர் போடுறதும் ரிட்டர்ன் போடுறதே உனக்கு வேலையா போச்சு. இப்பதானே அந்த பேண்ட் 1300க்கு இருந்துச்சுடா. இப்ப பார்த்தா ஒரு 10 minutes 1500க்கு காமிக்குது பாய். நீ செக் பண்ணிட்டே இருந்திருப்பா, அவன் ஏத்திருப்பான். சரி வா போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலாம் வா. செம மழை, ஆனால் இங்கே மழையே இல்லை, பயங்கரமாக குளிருது. வாடி போகலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா? இந்த மேடம் வெட்னஸ்டே ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கொடுமைப்படுத்துறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்க பார்த்தீங்களா, ஃபுட்பால் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதிலே கிரிக்கெட்டும் வரலாம், ஸ்விம்மிங் பூலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பேட்மிண்டன், ஒரு பெரிய மினி ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரி செம்மையாக குளிருது. ஆனால் எங்கள் வீட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கிறனால இதிலே நாங்கள் குளிக்க மாட்டோம். எங்கே அங்கே போய் குளிக்கிறது. ஸோ இப்போ வந்து வர்ஷாவோட நிறைய ஃபார்ம்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். என்னடா சங்கு? பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேடம் குக்கிங் பண்ண சொன்னால் அவங்க அம்மா கிட்ட எப்படி குக் பண்ணுறதுன்றதை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கா. என்ன குழம்புன்னு கேட்டிங்க, ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் குழம்பு வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க. வெரி டிஃபிகல்ட்டான குழம்பு. அதையே அவங்க அம்மா கிட்ட வந்து அவள் கேட்குதான் பண்ண போகிறான். என்ன குழம்பு நீயே சொல்லிட்டா நல்லாயிருக்கும். Tadka fried curd with tad of kumbhanya, tad of curry leaves, chili, coconut paste. இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அது என்ன தெரியுமா? மோர் குழம்பு. மறந்து சாவச்சிரும். கேளு. அவங்க அம்மா ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமே ஏன் என் உயிரை வாங்குறாரு?
எடுக்கலைல்ல, எடுக்க மாட்டாங்க. அவங்க தான் என்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்களே உன்னை, அதுக்கப்புறம் அவங்க ஏன் உன்னை பற்றி கவலைப்பட போகிறாங்க? ഹലോ അല്ല മോരുകറിൻ്റെ റെസിപ്പി ഒന്ന് പെട്ടെന്നൊന്ന് പറഞ്ഞേ. കുമ്പളങ്ങ മോരുകറി. ആ குட்டு, ஸோ குட்டு என்ன பண்ண போகிறான்? இப்போ பண்ண போகிறதே மோர் குழம்பு. அதில் என்ன வேற ஹெல்ப்புக்கு போகிறான்? ஆமாம், தேங்காய் போட்டுக்க. ஈவினிங்கில் வேலை இருக்குன்னு ஆஃபீஸ் ஷிஃப்ட் டைமிங்லாம் உங்களுக்கு ஒரு 4 மணி 5 மணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது. ஆமாம், காலையில் எடுத்துட்டு ஈவினிங் வரை வேலையே இல்லை. அட்லீஸ்ட் இந்த வேலையெல்லாம் பண்ணல. நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செய்யறேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தூக்கிடுறல. கரெக்டு தான். சாமான் குட்டு, எனக்கு அதில் அந்த ஜூஸ் சூப்பராக கிடைக்கணும். தேங்காய் உடைக்க வந்து ஈஸியான மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப ஈஸியாக உடைக்கலாம் தேங்காய். எப்படின்னா, இப்போ இது தேங்காவோட மண்டை தான் பொண்டாட்டி மண்டைன்னு வச்சுன்னா நல்லா தண்ணி இருக்கா, சூப்பராக இருக்கு. நீ அது ചെറുകിന പണിയും കൂടി ഉള്ളൂ നിനക്ക്. ചെറുവ ഫിറ്റ് ചെയ്യാം. இல்ல ചെറുகணும் குண்டு. கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணு, இப்படிதான் நான் படிப்பேன். ரொம்ப நேரமா ஏதோ ட்ரை பண்ணி நிக்கிறீங்க. என்னாச்சு? முன்ன எப்படி போயிங்களா சேர்த்தாங்க? ஒரு கோகனட்டே சரி பண்ண முடியல, நீ எப்படி ஃப்ளைட் சரி பண்ணணும்? டு தி கிரேட்டஸ்ட் கோயிங் டு எங்க அம்மா நினைச்சிருப்பாங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கியாடா. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணலைனாலும் இப்போ நீ பண்ணிதான் ஆகணும். நம்ம டேஸ்டி மோர் கழிக்கு ஒரு 5% கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் உன்னோடது வேணும்ல. ஏண்டி மோர் கறி பண்றதுக்கே 5% போதும் நீ கான்ட்ரிபியூஷன். ஏய், இன்னும் பண்ணணும்டா. ரொட்டேட் பண்ணிக்கிறீ. ஓகே, காமன் தேங்காய் சர்க்கி ஃப்ரை. இப்போ வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாது, ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் மிஸ் ஆகுது. என்ன இன்கிரீடியன்ட் சொல்றீங்க? மோர் குழம்புக்கு தயிரே வாங்கலை மேடம் இன்னும், அதுக்குள்ள மோர் குழம்புக்கு என்ன தேங்காய்லாம் திரும்ப வச்சு. ஏய் இங்க பாரு, ஸ்மால் இன்கிரிடியன்ட் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்மாலா? மோர் குழம்புல தயிர் தான் மெயின் இன்கிரிடியன்ட். இப்பதான் ஞாபகம் வந்து ஏதோ ஒரு ஐட்டம் இல்லையே நம்ம கிட்ட. என்ன அது? என்னாச்சு? பிளேடு கிரிச்சா? கிரில கேரள மாதிரியே ஆக்டிங் பண்ணிடு. இல்லடா தட்டி. வர்ஷாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சமைக்க போறது மோர் கறி, ரைஸ் அண்ட் கோவக்காய் பொரியல். மோர் கறிக்கு மேடம் இன்னும் தயிர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இன்னும் வரல, அதனால கோவக்காய் ஸ்டார்ட் பண்றாங்க. இருந்தாலும் சொல்லணும்ல. கோவக்காய் உப்பேரிக்கு தேவைப்பட்ட இது ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் கோகனட் ஆயில். நான் ஆல்ரெடி இதுல போட்டுருக்கேன், அதனால இன்னும் கொஞ்சம் தான் ஆட் பண்றேன். அண்ட் தென் ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு நம்ம கோவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஆனியன் அண்ட் ரெட் சில்லி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அழகான கோவக்காயை இட்டு போடுவோம். அது அப்ரூவ் செய்யும். பண்ணிட்டியா? இல்ல இன்னும் பண்ணல. பண்ணடா, அப்ரூவல் வந்துச்சுடா. கரண்டி ஃபார் தி கோவக்காய் அண்ட் குஷ். அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபிளாட்ல யாராவது உள்ள வராங்க, எங்க ஃபிளாட்ஸ்க்குனா நாங்க அப்ரூவ் பண்ணாதான் உள்ள வர முடியும். அதுதான் அப்ரூவல். ரைட், Z லெவல் செக்யூரிட்டி நாங்க எங்க அபார்ட்மெண்ட் கொடுத்தோம். Z லெவல் செக்யூரிட்டி ஒரு ஆப் வை இதுலயே இருக்குப்பா. வேற என்ன பொண்ணு மறந்துட்டா? என்ன சொன்னாங்க? என்னடி பண்ணோம் அதுக்கப்புறம்? யோசிக்கிறியா? எது? யூ திங்கா வேலைக்கு ஆகாது. ஐயோ, குக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை காமிக்கிறேன் இருங்க. மஞ்சப்பொடியா? மஞ்சப்பொடியே நான் ஃபைனல் ரிசல்ட்டை காமிக்கிறேன். ஃபைனலாக வர்ஷா ஸ்மேட் என்னடி மோர் குழம்பு டேஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கா? கொஞ்சம் மஞ்சள் கம்மி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட பொரியல். ஹைலைட் ஆஃப் தி டே. பாப்படம், rice. So finally she has cooked a lunch for me. Yes. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ் கைஸ், எல்லாமே பண்ணிட்டா. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம்.
இது கொஞ்சம் உப்பு இருக்குன்னு அவளே சொல்லிட்டா. உப்பு இல்லைன்னு உப்பு இல்லைன்னு நல்லா தான் இருக்கு பார்க்க. சாப்பிட நல்லா தான். எது உப்பேரியா? மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோர் குழம்பு கொஞ்சம் வெள்ளையா போயிடுச்சு. ஸ்மெல் நல்லா இருக்கானா? ஸ்மெல் சூப்பரா இருக்கு. It is good. It's a success for her. Yes, it is good. So it's a success for her. யார் கால் பண்றான்னு தெரியல. ஃப்ராட். ஃப்ராடா? உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏய் ஃப்ராட். ஸோ வாங்க டேஸ்டி மோர் குழம்பு. It is good. சத்தியமா டேஸ்டி. நல்லா இருக்கு. And சூடு ஃபேன் இல்ல. இரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஆஃப் இது ஏஞ்சி போகிறதுக்குள்ள ஆஃப் போயிருக்கு. இப்போ தான் குசு விட்டாலே காப்பி ரீச் போடுறானுங்க. இந்த மாதிரியே சவுண்டு வரும். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஹவ் டுடே இஸ் வென். ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் எனக்கு திரும்ப ஒர்க் இருக்குது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் தூத்தான்னு ஒரு சீரியல் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருக்குன்னு கேட்டோம். ஸோ வில் வாட்ச் தூத்தா சீரீஸ். பார்த்தோட அவன் ஒர்க்குக்கு உட்காரணும். Thank you so much for the support. See you in the next video. Until then, bye from Mahesh. Bye from Varsha. Bye from Kuttu Couple. Ta-da!